வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க ஒப்புக்கொண்டால் அண்ணாமலை தமிழக கட்சித் தலைவராக தொடர்வதற்கு பாஜகவின் தேசிய தலைமை திறந்திருக்கும். சமீபத்தில் டெல்லிக்கு விஜயம் செய்தபோது அதிமுக பாஜக கூட்டணி ஒரு முன்னுரிமை என்று அண்ணாமலைக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. ஆனால் தலைமை அவரது பதவியை பாதிக்க விரும்பவில்லை. இப்போது முடிவு அவரிடமே உள்ளது. இருப்பினும் அத்தகைய கூட்டணி பாஜகவின் நலன்களுக்கு உகந்ததில்லை என்ற தனது நம்பிக்கையை அண்ணாமலை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் தனது நிலைப்பாட்டை ஆதரிக்க தரவு சார்ந்த பகுப்பாய்வை முன்வைத்துள்ளார். கட்சியைதான் ஆதரிக்காத கூட்டணிக்குள் இட்டுச் செல்வதை விட பதவி விலக விரும்புவதாகவும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலைப்பாட்டை அவர் முதலில் மார்ச் 2023 இல் வெளிப்படுத்தினார். அதிமுகவுக்கு எதிரான அண்ணாமலையின் வலுவான நிலைப்பாடு இரு கட்சிகளுக்கும் இடையே பதட்டங்களுக்கு வழிவகுத்தது. இறுதியில் செப்டம்பர் 2023 இல் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியது. இருப்பினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் இடையிலான சமீபத்திய சந்திப்புகள் ஒரு சமரசத்திற்கான சாத்தியக்கூறுகளை குறிக்கின்றன. இந்த நிகழ்வுகளைத் தொடர்ந்து அண்ணாமலை டெல்லியில் ஷா, ஜே.பி. நட்டா, பி.எல். சந்தோஷ் உள்ளிட்ட பாஜக உயர்மட்ட தலைவர்களை சந்தித்தார். அங்கு அவர் தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டார். அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பவில்லை என்றால் மாநில தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டியிருக்கும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு அதிமுக கூட்டணி சரிந்தது குறித்த உள்கவலைகள் இருந்தபோதிலும் பாஜக தலைமை அண்ணாமலையின் சுயாதீனமான உத்தியை ஆதரித்தது. அவரது தலைமையை நம்பியது. 2024 தேர்தல்கள் தமிழ்நாட்டில் கட்சியின் பலத்தை சோதிக்க ஒரு வாய்ப்பாக கருதப்பட்டன. ஆனால் வாக்கு பங்கில் சில அதிகரிப்புகள் இருந்தபோதிலும் ஏமாற்றமளிக்கும் முடிவுகளுடன் 2026 சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக இதேபோன்ற ஆபத்தை எடுக்க விரும்பவில்லை. அண்ணாமலையின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளையும் தலைமை அங்கீகரிக்கிறது மற்றும் அவரை மாற்றுவதில் உள்ள சிரமத்தை ஒப்புக்கொள்கிறது. முந்தைய மாநில தலைவர்களைப் போலல்லாமல் அண்ணாமலை பாஜக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களால் ஒரு உண்மையான தலைவராக கருதப்படுகிறார். இது முடிவை சிக்கலாக்குகிறது. கூட்டணிக்கு ஒரு நிபந்தனையாக அண்ணாமலையை நீக்க வேண்டும் என்று அதிமுக தலைவர் பழனிசாமி கோரியதாக எழுந்த ஊகங்களை பாஜக தலைவர்கள் நிராகரித்துள்ளனர். இதுபோன்ற நடவடிக்கை பாஜகவின் மன உறுதியை பலவீனப்படுத்தும், அதே வேளையில் பழனிசாமியின் பிம்பத்தை அதிகரிக்கும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். மத்திய அமைச்சரவையில் அண்ணாமலைக்கு ஒரு பதவி வழங்கப்படலாம் என்ற பேச்சும் உள்ளது. ஆனால் அவருக்கு இணை அமைச்சராக மட்டுமே நியமிக்க முடியும். உள்துறை போன்ற ஒரு முக்கிய அமைச்சகத்தில் வைக்கப்பட்டாலும் இது தற்காலிகமாகவேனும் ஒரு பதவி இறக்கமாகவும் அதிமுகவின் செல்வாக்கிற்கு ஒரு சலுகையாகவும் பார்க்கப்படும். இதை பாஜக செய்ய தயங்குகிறது. அண்ணாமலைக்கு மாற்றாக ஒருவரை கண்டுபிடிப்பது பாஜகவுக்கு மற்றொரு சவாலாகும். பாஜக சட்டமன்ற தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் ஆகியோர் சாத்தியமான வேட்பாளர்களில் அடங்குவர். ஆனால் தெளிவான முன்னணி வேட்பாளர் இல்லை. தெற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் நாகேந்திரன் தனது அனுபவம் மற்றும் கூட்டணிக்குள் பணிபுரியும் திறன் காரணமாக வலுவான போட்டியாளராக கருதப்படுகிறார். இருப்பினும் அவரது நியமனம் நாடார் சமூகத்தை அந்நியப்படுத்தக்கூடும். ஏனெனில் நாடார் சமூகமும் இந்த பகுதியில் வலுவான இருப்பை கொண்டுள்ளது. 2024 ஆண்டில் பாஜகவிற்கு முக்குலத்தோர் வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் ஏற்கனவே உதவியுள்ளதால் கட்சி தனது தலைமை தேர்வை கவனமாக பரிசீலித்து முன்னேற வேண்டும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.